ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அன்பான எதிரியே நாவல் பகுதி 22. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். அன்றைய அந்த நிகழ்வுக்கு பிறகு முத்தமிழ் கலைவாணிக்கு இரவு உணவுக்கு பின் வேரை உரசி சேர்த்த பாலை அல்ல, வெறும் பாலை மட்டுமே கொண்டு வந்து கொடுத்தாள். அன்றிலிருந்து கலைவாணியின் தலைவலி கோர தாண்டவம் ஆட ஆரம்பித்து விட்டது. தலைவலியில் துடித்தவளை மருத்துவமனையில் சேர்த்தும் பலனில்லை. உண்ண முடியாமல் உறங்க முடியாமல் உயிரை கொள்ளும் தலைவலியோடு ஒரு வாரத்தை கடத்திவிட்டாள் கலைவாணி. எங்கே அனல்வேந்தனுக்கு தன் நிலை தெரிந்து விடுமோ என்று பயந்தவள் அவன் அழைக்கும் போது மட்டும் பற்களை கடித்து வேதனையை மறைத்து 1-2 நிமிடம் மட்டுமே பேசிவிட்டு ஏதாவது காரணத்தை கூறி அழைப்பை துண்டித்து விடுவாள். உடல் எடை பாதியாக குறைந்து விட்டது. கண்களில் கருவளையம் விழுந்து அவளது அழகையும் பொலிவையும் அவள் இழந்து ஒரு எலும்பு கூடாகவே மாறிப்போனாள். மருந்தை நிறுத்திவிடலாமா என்று கூட கலைவாணியின் வீட்டார் ஒரு கட்டத்தில் நினைக்கவே செய்தனர். ஆனால் நோய் உச்சத்தை தொட்டு குறையும் என்று அல்லவா வைத்தியர் கூறியிருக்கிறார். இந்த வலிக்கு பயந்து மருந்தை நிறுத்திவிட்டால் அவள் உயிர் அல்லவா போய்விடும். அதை எண்ணி அவர்கள் மருந்தை தொடர அவள் நிலை இன்னும் மோசமானது. கலைவாணியை பிரிந்து 2 வாரங்கள் ஆகிவிட்டது. அவளை பார்க்க வேண்டும் என்ற அவள் அனல்வேந்தனின் மனதில் எழுந்தது. இப்போது 1 வாரமாக அவன் வீடியோ கால் செய்தால் கலை எடுப்பதில்லை. அதை தவிர்த்துவிட்டு சிறிது நேரம் கழித்து சாதாரண அழைப்பில் அவனை தொடர்பு கொள்வாள். வீடியோ கால் பண்ணி இருக்கலாமே என்று அவன் கேட்கும் போது ஏதாவது சாக்கு போக்கு சொல்வதே அவள் வழக்கமாகி போனது. கலை உன்னை பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ சீக்கிரமா ஏதாவது ஒரு ப்ரொஃபஸரை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு வந்துடு கலை, என்னால முடியல பிளீஸ். பல முறை இந்த வார்த்தையை இந்த 1 வாரத்தில் கூறிவிட்டான் அனல்வேந்தன். அவளுக்கு கூட அவனை பார்க்க பறந்து செல்ல வேண்டும் என்று ஆவல்தான். ஆனால் இப்படி ஒரு கோலத்தில் அவனிடம் எப்படி செல்வது? நோய்படுத்தும் பாட்டில் அவள் கல்லூரிக்கே செல்வதில்லை. அதை எப்படி அவனிடம் கூற இயலும்? இன்னும் ஒரு 3 நாட்கள் ஓடிவிட்டது. கலைவாணியின் நிலை படு மோசமாகி கொண்டே சென்றது. அதை கேட்டு வைத்தியர் மனதில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியதோடு ஊர் பெரியவர்கள் 1-2 பேரை தூண்டிவிட்டு கலைவாணியின் வீட்டிற்கும் அனுப்பி வைத்தார். எங்க பாருங்க ராஜலிங்கம், கோயில் வேணும்னா 300 ஆண்டுக்கு முன்னாடி உங்க பாட்டம் முப்பாட்டம் கட்டினதா இருக்கலாம். அதுக்காக கோயில் சுத்தும் உங்களோடது கிடையாது, அது பொது சொத்து. அது ஏன் சொத்துன்னு நானும் சொல்லலையே. ஆனா நீங்க செய்யறத பார்த்தா எங்களுக்கு அப்படிதான் தோணுது. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? நீங்க என்ன பண்ணல? பரம்பரையா உங்க மூதாதையர் பின்பற்றி வர்ற சடங்கு சம்பிரதாயங்களை நீங்க மாத்தி உங்க இஷ்டத்துக்கு உங்க 2வது பொண்ணு கிட்ட கோயில் கருவூல சாவிய கொடுத்திருக்கீங்க. அப்படி கொடுத்ததாலதான் தெய்வ குத்தமாகி போச்சு. இப்ப உங்க பொண்ணு சாக கிடக்குறா. கருவூல சாவிய இப்பவாவது வாங்கி முத்தமிழ் கிட்ட கொடுங்க. கலைவாணி குணமாயிடுவா. ஒருவேளை செத்தா கூட மோட்சம் கிடைக்கும், இல்லன்னா நரகம் தான் கிடைக்கும். எங்க பாருங்க, நான் ஒண்ணு என் பாட்டை முப்பாட்டை எழுதி வச்ச சட்ட திட்டங்களை மீறல. இதுக்கு முன்னாடியும் 5 தடவை இதே மாதிரி நடந்திருக்கு. அதிக எதுக்கு? என்னுடைய தாத்தாவோட அப்பா கூட என்னுடைய அப்பாவோட பெரியம்மா உயிரோட இருக்கும் போது அவங்களுக்கு திறமை போதாதுன்னு சொல்லி கோயில் கருவூல சாவிய எங்க பாட்டிக்கு தான் கொடுத்தாங்க. அது மூத்த பொண்ணுக்கு திறமை இல்லாததால கொடுத்தாரு. ஆனா இங்க அப்படியா? முத்தமிழுக்கு என்ன குறை? அவளுக்கு திறமை இல்லையா? கோபமாக அவர்களின் முன்னால் வந்த முத்தமிழ், என்னங்க நீங்க எல்லாரும் என்னுடைய திறமையில என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே வந்தீங்களா? கோபமாக முத்தமிழ் கேட்க, இல்லம்மா, தேவையில்லாம சாமி குத்தத்தால கலைவாணி உயிர் போக கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல வந்து உங்க அப்பாவுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கோம். எங்க அப்பாவுக்கு நீங்க ஒன்னும் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட விருப்பத்தோட தான் எங்க அப்பா கோயில் கருவூல சாவிய கலைவாணி கையில கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது அது எப்படி சாமி குத்தம் ஆகும்? சாமி குத்தம் ஆனதால தானே உன் தங்கச்சி படுக்கையில விழுந்து கிடக்குறா. அது ஊர் ஃபுல்லா பாட்டாச்சே. சொல்ல வேண்டியதை நாங்க சொல்லிட்டோம். கேக்குறதும் கேட்காததும் உங்க விருப்பம் என்று கூறிவிட்டு வந்தவர்கள் சென்று விட மெல்ல தன் அறையில் இருந்து கோயில் கருவூல சாவியோடு வெளிப்பட்ட கலைவாணி, அப்பா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சாமி குத்தோன்னு சொல்லி இந்த ஊர் உங்களை வார்த்தையாலேயே கொன்னுடும்பா. கோயில் கருவூல சாவிய நீங்க ஏன் என்கிட்ட கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த சாவிய என்கிட்ட இருந்து வாங்கி அக்கா கிட்ட கொடுங்க. இல்லம்மா, இது உனக்கு நான் கொடுத்தது. இனி இது உன்னுடைய பிள்ளைங்களுக்கு தான் கைமாறப்படணும். அது வரைக்கும் நான் உயிரோட இருக்க போறது இல்லப்பா. நான் செத்துட்டு இருக்கேன். அழுதை விட்டாள் கலைவாணி. என்னம்மா சொல்ற? நீ செத்துட்டு இருக்கியா? ஆமாப்பா, என்னுடைய நோயை பத்தி உங்க யாருக்கும் தெரியாது.
நான் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன். இல்ல கலை, நீ மரணத்தை நோக்கி போல, வாழ்வை நோக்கி வந்துட்டு இருக்க. முத்தமிழ் கூற, இல்லக்கா உனக்கு எதுவும் தெரியாது. இல்ல கலை, உனக்குதான் எதுவும் தெரியாது. முதல்ல நீ என்ன மன்னிக்கணும். உன்னுடைய கணவர் சொல்லியும் கேட்காம உனக்கு தெரியாம உன்னுடைய நோயை குணப்படுத்துறதுக்காக நம்ம வைத்தியர் கொடுத்த மருந்த நாங்க உனக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்கா இப்படி செஞ்ச? நீ எங்களுக்கு முக்கியம் கலை, அதனால இப்படி செஞ்ச. உன்னோட நோயை பத்தி நம்ம முனிவரே சொல்லியிருக்காரு, அதை நீயே காது பட கேட்டிருக்க. அப்படி இருக்கும்போது உன்னுடைய கணவர் வைத்தியரை சந்தேகப்பட்டு பேசும்போது உன்னால வைத்தியர் நல்லவர்னு எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியல. காரணம், அப்படி சொல்லி புரிய வைக்கும் போது உன்னுடைய நோய் உன்னுடைய கணவருக்கு தெரிஞ்சிடும். அது அவரால் தாங்க முடியாது. அதனாலேயே அவர் மேல வச்ச காதலாலேயே பாசத்தாலேயே செத்தாலும் பரவாயில்லன்னு உண்மைய மறைச்சிட்ட. உன்னுடைய கணவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வைத்தியரோட மருந்தையும் சாப்பிட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்ட. ஆனா எங்களால உன்னை அப்படியெல்லாம் விட்டுட முடியாது கலை. அதனாலதான் நீ வைத்தியருக்கு ஒத்துழைக்காம போனதும் வைத்தியர் என்ன தேடி வந்து ஏன் உதவிய கேட்டாரு. உனக்காக, உன்னுடைய உயிருக்காக சும்மா காலேஜோட பேரை சொல்லி உன்னை இங்க வரவழைச்சு உனக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா நேத்து நைட்டோட மருந்து தீந்துடுச்சு. வைத்தியர் உடனே மருந்த கொண்டு வந்து குடுக்கறதா சொல்லி இருக்காரு. தப்பு பண்ணிட்டீங்களேக்கா, எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டீங்களே. எனக்கு என்னுடைய நிலைமை ரொம்ப நல்லா தெரியும். 3 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். நான் மனசார என்னுடைய மரணத்தை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் சென்னையில அவரை சந்திச்சேன். நல்லா ஓவியம் வரைஞ்சுக்கிட்டு நல்லா நடனம் ஆடிட்டு நான் ஒரு சுதந்திர பறவையா திரிஞ்சிட்டு இருந்தது ஒரு காலம். ஆனா என் மரணம் நெருங்குதுன்னு தெரிஞ்சதும் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு சோலைவனமா இருந்த என்னுடைய வாழ்க்கைய பாலைவனமாக்கிட்டு ஒவ்வொரு நாளும் மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போதும் முனிவர் ஒவ்வொரு தடவையும் வரும்போது எனக்கு நீ ஏதாவது நல்ல செய்தியை கொண்டு வர மாட்டாரான்னு அவர் ஆவலோட பாப்பேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட இருந்து எனக்கு எந்த நல்ல செய்தியும் வரல. அப்படி இருக்கும்போதுதான் நான் அவரை சந்திக்கிறேன். பாலைவனமா இருந்த என்னுடைய வாழ்க்கையில திரும்பவும் வசந்தமா அவர் வந்தாரு. செத்து போன என்னுடைய மனசுக்கும் கற்பனைகளுக்கும் அவர் தான் உயிர் கொடுத்தாரு. அவரை மனம் நேசிக்கும் போதும் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற எனக்கு என்ன வாழ்க்கைன்னு அவர்கிட்ட இருந்து விலகி ஓடுனேன். என்னோட மரணம் இன்னும் ஒரு உயிரை பாதிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா விதி விடல. கடைசியில வாழற வரைக்கும் உண்மைய அவர்கிட்ட சொல்லாம அவர் கூட சந்தோஷமா வாழ்ந்து அவர் மடியிலேயே செத்து போயிடணும்னு முடிவு செஞ்சுதான் அவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அந்த ஆசையோட கனவோட சென்னைக்கு போய் அவர் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்படி கொஞ்ச நாள்லயே எங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சது நியாயமா? உன்னை வாழ வைக்கதான் கலை உங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சோம். முத்தமிழ் கூற, தினம் தினம் செத்து செத்து வாழறதுதான் வாழ்க்கைன்னா எனக்கு இந்த வாழ்க்கை தேவையே இல்ல. எனக்கு அவர் போதும். 1 வாரமா சென்னை போயிடுன்னு சொல்லி என் மனசு சொல்லிட்டே இருக்கு. ஆனா பாதி உயிர் போன இந்த நிலையில அவர் முன்னாடி எப்படி போய் நிக்கிறதுன்னு தான் யோசிச்சேன். இனி அப்படி யோசிச்சா வேலைக்கு ஆகாது. நான் இன்னைக்கே இப்பவே சென்னை கிளம்புறேன். உங்க எல்லார்கிட்டயும் ஒரு ரிக்வெஸ்ட், என்னை காப்பாத்துறேன்னு சொல்லி என் நிலைமைய அவர்கிட்ட யாரும் சொல்லிடாதீங்க பிளீஸ். அது அவரால் தாங்கிக்க முடியாது. கைத்தட்டும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த கலைவாணி வீட்டிற்குள் அடியெடுத்து வரும் அனல்வேந்தனை கண்டு கதி கலங்கி நின்றாள். சூப்பர் சூப்பர் கலை, எனக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டல. திடீர்னு ஒரு நாள் நீ மாயமா மறைஞ்சு போகும்போதுதான் உனக்கு இப்படி ஒரு நோய் இருந்ததுன்னு எனக்கே தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது அனல்ல விழுந்த புழுவா நான் துடிச்சு போக மாட்டேனா? அத பத்தி நீ ஒரு நாளாவது யோசிச்சு பாத்தியா? உன் கூட இருக்க வேண்டிய ஒவ்வொரு நொடியையும் நான் வேற பல தேவைகளுக்காக செலவிட்டு இருக்கேன். உனக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு நொடி கூட உன்னை பிரிஞ்சிருக்க மாட்டேன் கலை. உன் கூடவே இருந்திருப்பேன். ஆனா எனக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு வேதனைய மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு என்கிட்ட இருந்து தள்ளியே இருந்துட்ட. அவள் அருகில் வந்து விட்டான் அனல்வேந்தன். அவனை கட்டி கொண்டு அழுதாள் கலைவாணி. அவன் கரமும் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டது. உன்னை எந்த மரணத்துக்கும் அவ்வளவு ஈஸியா நான் விட்டு கொடுத்துட மாட்டேன் கலை. கலையின் அப்பாவை பார்த்தவன், முனிவர் சொன்னார்னா அது கண்டிப்பா உண்மையதான் இருக்கும் அங்கிள். நான் தான் தெரியாம வைத்தியரை புரிஞ்சுக்காம அவர்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன். நான் போய் அவரை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டேன் அங்கிள். கலைவாணியிடம் இருந்து அவன் விலக அவன் கரத்தை பிடித்தாள் கலை. வேண்டங்க, நீங்க யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கிறதையோ மன்னிப்பு கேட்டு நிக்கிறதையோ நான் விரும்பல. இல்ல கலை, நான் அவர் சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்டிருக்கேன், கேவலப்படுத்தி இருக்கேன். அது தப்பில்லையா? அதெல்லாம் ஏன் மேல வச்ச பாசமா நான் பாக்குறேன். ஆனா வைத்தியர் அங்கிள் அப்படி பார்க்க மாட்டாரு. நீங்க போய் காலிலேயே விழுந்தா கூட உங்களை மதிக்க மாட்டாரு.
உங்க மனசை காயப்படுத்துவாரு, உங்களை தூக்கி வீசுவாரு. அத நான் விரும்பலங்க. ஆமா கலை, நீ என்ன ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. இவை என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருந்தா கண்டிப்பா மன்னிச்சிருக்கவே மாட்டேன். முதல் தடவை என்னுடைய முயற்சிய க்ளோசெட்ல தள்ளின பாவியுமே. 2வது தடவையும் மூலிகை வேற உனக்கு கொடுக்க சொல்லி பாதி மருந்து நாசம் பண்ணிட்டான். இன்னைக்கு அந்த மருந்து தீர்ந்திருக்கும், ஆனா உன்னுடைய நோய் இன்னும் குணமாகல. அதனாலேயே ராத்திரி பகல்னு பார்க்காம, காடு மலைன்னு பார்க்காம தேடி தேடி மருந்த கண்டுபிடிச்சு உனக்காக மருந்த தயார் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். முத்தமிழ் வீட்டுல எல்லாருக்கும் விஷயம் தெரியும்னு சொன்ன தைரியத்துலதான் உங்க வீடு தேடி வந்தேன். இங்க வந்தா எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கு. என்னுடைய எதிரிய எவ்வளவு இனிமையா பழி வாங்குற ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு பாரு. இங்க பாருடா, உன்னுடைய மனைவியுடைய உயிரை காப்பாத்துற மருந்து என் கையில இருக்கு. இந்த மருந்து உனக்கு வேணும்னா வாடா, வந்து என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. அப்பதான் இந்த மருந்து உனக்கு. இல்ல இதோட மதிப்பு தெரியாம நீ ஒரு தடவை இத கொண்டு போய் ஒரு இடத்துல தள்ளுனியே, அந்த இடத்துலயே தள்ளிடுவேன். எனக்கு எந்த ஈகோவும் இல்ல அங்கள். தப்பு பண்ணது நான் தானே. பெரியவர் உங்க கால்ல விழுறதுல எனக்கு என்ன வருத்தம், எனக்கு என்ன ஈகோ? அப்ப சரிடா, வா, வந்து என் கால்ல விழு. வைத்தியரே, நீங்க பண்றது சரியில்லை. கலைவாணியின் அப்பா எச்சரிக்க, இங்க யாருக்கும் பேசுற உரிமை இல்ல. இங்க நான் பேசுவேன், நான் சொல்லுவேன், அதுதான் நடக்கும். அது மட்டும்தான் நடக்கணும். அனல்வேந்தனை நோக்கி நடந்து வந்தவர் அவன் அருகில் வந்ததும் நின்றார். என்னடா பாத்துட்டு நிக்கிற? கால்ல விழு. அவன் விழ தயாராக அவன் கருத்தை பிடித்து தடுத்த கலைவாணி கோபமாக வைத்தியரை பார்த்தாள். என்ன ஆணவங்கள் உங்களுக்கு? என் கணவர் உங்க கால்ல விழுந்தாதான் எனக்கு உயிர் பிச்சை கிடைக்கும்னா அந்த உயிரே எனக்கு தேவையில்லாங்கள். உங்க மருந்தை நீங்களே வச்சுக்கங்க. மற்றவர்களை விட வைத்தியர் தான் பதறி போனார். ஆனால் அனல்வேந்தனின் பரிதாபமான முகத்தை கண்டதும் அவர் அகம் மகிழ்ந்தது. தன் காலில் விழுந்து கண்டிப்பாக இந்த மருந்தை அவன் வாங்கிக் கொள்வான் என்பது அவருக்கு புரிந்தது. மன்னிக்கணுங்கள், எனக்கு என்னுடைய கலையோட உயிர் தான் முக்கியம். அவர் காலில் விழ அவன் துணிய, நில்லுங்க, கத்தியை விட்டாள் கலை. வைத்தியரின் கையில் இருந்த மருந்தை சட்டென்று பிடுங்கியவள் ஹாலில் இருக்கும் குளியல் அறைக்குள் சென்று கதவை சாத்தாமல் மருந்து முழுவதையும் குளோசெட்டில் போட்டு பிளஷ் செய்து விட்டாள். திகைத்து போன அனைவரும் சிலை என நடப்பதை பார்த்து கொண்டு நின்றார்களே தவிர அவளை தடுக்க ஒருவராலும் இயலவில்லை. அதிர்ச்சியில் உறைந்து போனவர்களின் முன்னால் வந்து நின்றாள் கலைவாணி. என்னுடைய கணவருடைய மானத்தை இழந்து நான் உயிர் வாழணும்ன்ற அவசியம் இல்ல. சாகணும்னு விதினா செத்துதான் ஆகணும். வாழணும்னு விதினா அதை தடுக்க எவனாலையும் முடியாது. கலை கோபமாக அவளை அடிக்க கையை ஓங்கி விட்டான் அனல்வேந்தன். அவள் விழிகளை மூடி தலையை ஒரு பக்கம் திருப்பிக் கொள்ள, உயர்த்திய கரத்தை அப்படியே கீழே இறக்கியவன், உன்னை எப்படி கலை நான் அடிப்பேன்? உன்னை அடிச்சா எனக்கு தானே வலிக்கும். அவளை இழுத்து அணைத்துக் கொண்டு அழுதான் அனல்வேந்தன். அவள் விழிகள் மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவரின் விழிகளும் நிறைந்து வழிந்தது. கோபத்தின் உச்சத்தை தொட்ட வைத்தியர் சட்டென்று அங்கிருந்து இறங்கி நடந்தார். பகுதி 22 நிறைவடைந்தது. பகுதி 23 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.